தேவி, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த பர்னிச்சர் கம்பெனில 3 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஸ்டீல் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஃபேக்டரி கணக்கு எஸ்டேட் கணக்கு இன்னும் வரலமா. ஆக மொத்தம் இந்த மாசம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30 லட்சம் ரூபாய் வருமா? 30 லட்சமா? எல்லா கம்பெனியும் லாபம் வரது காரணமே உன்னோட கைராசி தான். முதலாளி பேராசி விட தொழிலாளி கைராசி தான் முக்கியம். உங்களோட உழைப்பு தான் என் லாபத்துக்கே காரணம். நீங்க மனசு வச்சா நான் லாபத்தையும் காட்டலாம், நஷ்டத்தையும் காட்டலாம். குயிலே, என்னமா மேட்டர் கூல் ட்ரிங்க் கொண்டு வா. சரிம்மா. நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க, என் கணேசன் கூப்பிடுறேன், நான் வரேன். தம்சப் இந்த தாகத்தை தீக்கும், அந்த தாகத்தை தீக்கணும்னா நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. மாசம் 30 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மேனேஜருக்கு என்ன எப்படி மாசமாக்குறதுன்னு புரியலையாக்கும். நீங்க இந்த ஆர்ஜியோட ஒய்ஃப் தானே? அப்படின்னு அவ சொல்லிட்டு தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் கன்னி பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு கட்டழகம் கிடைச்சா. என் மேல இவ்வளவு ஆசை நீங்க வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனியையும் கண்ணியையும் ராத்திரியில தான் சுவைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு நீங்க அப்ப நான் வரேங்க. ஸ்வீட் கேர்ள். இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இனிமே ஆர்ஜியை கை கழுவிட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதா?